ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான ஹோம்மேட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீஸாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான ஹாட் வாட்டரை வந்து இதில் ஊற்றுங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, தண்ணி லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கணும். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். ட்ரை ஈஸ்ட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரை ஈஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பத்தாத்துக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணேன். ரொம்ப தளதளன்னு இருக்கக்கூடாது மாவு, இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு இருக்கணும். அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ண பவுலில் இது மாதிரி காட்டன் கிளாத் வச்சு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாயை வந்து ஹீட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கடாயில் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஓவனில் கூட பண்ணலாம். நான் அதுக்கு ஒரு கடாயில் நல்லா உப்பு இல்லைன்னா மணலை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடியில் பாட்டம் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இது மாதிரி மூடி ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. மாவு ரெடி பண்ணி வச்சு 1 ஹவர் ஆகிடுச்சு. மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு மாவு. நம்ம இப்போ பீஸா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் சில்வர் பிளேட் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீஸா ட்ரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்குவோம். இது மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். அது மாதிரி மாற்றிட்டு அந்த எட்ஜஸ் வரைக்கும் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு இது மாதிரி நம்ம எல்லாம் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸா சாஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து கடையில் கூட கிடைக்குது, வேணுன்னா அது மாதிரி ரெடிமேடாக கூட வாங்கிக்கோங்க. ஒயிட் பிஸா சாஸ் கிடைச்சா கூட நீங்கள் அதையும் இது மேலே வந்து இன்னொரு லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெஜிடபிள் பீஸா பண்ணுறேன். அதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், குடமிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு இன்றைக்கி க்ரீன் கலர் மட்டும்தான் குடமிளகா கிடச்சிது, அதனால் நான் க்ரீன் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ரெட் கலர், எல்லோ கலர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நார்மல் சீஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 க்யூப்ஸ் வந்து சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மொzzarella சீஸ் கிடைச்சா கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீசனிங்கு ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பிஸா சீசனிங் எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும். இங்கே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அந்த கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸாவை எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. நம்மளோட பிஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வீட்டிலேயே பிஸா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.